என் வசம் நானில்லை. 13 நேத்துதான் நடந்தா மாதிரி இருக்கு. ஆனா 3 வருஷம் வேகமா ஒடி போயிருச்சு என கருத்த வானத்தைப் பார்த்தான் கதிர். உனக்குத்தான் தெரியுமே, ஷாலுவிடம் எத்தனையோ தடவை நான் மன்னிப்பு கேட்டாச்சு. எங்கப்பா அம்மா, அவங்கப்பா அம்மா, தங்கை, நாய்குட்டி அத்தனை பேரும் எனக்காக அவளோட பேசிட்டாங்க. அவ மனசுதான் இன்னும் மாற மாட்டேங்குது என அலுத்துக் கொண்டான் கௌதம். உனக்காக நாய்குட்டியுமா அவளோட பேசிச்சு என சிரித்தான் கதிர். அவளுக்கு காதல் பரிசா ஒரு நாய்க்குட்டி வாங்கிக் கொடுத்தேன். அது கூட என் படத்தை கெடுத்துட்டுப் போய் அவகிட்டே கொடுத்திருக்கு. இப்போ 3 வருஷத்திலே அது பெருசா வளர்ந்துருச்சு. அவளை மாதிரியே அதுவும் என்னை பார்த்தா கடிச்சு குதற தயாராயிருக்கு என வெறுப்பாக சொன்னான். ஷாலினிக்கு உன் மேலே கோபம் மட்டும்தான் இருக்கு. வெறுப்பா இருந்தா இந்நேரம் வேற யாரையாவது கல்யாணம் செஞ்சிருப்பா என கௌதமின் தோளைத் தட்டினான் கதிர். எத்தனை வருஷம்டா கோபம் இருக்கும்? ஏதோ 1 மாசம் 2 மாசம்னா சரி. இது வருஷக்கணக்கா போயிட்டிருக்கு என மணலை அள்ளி எறிந்தான் கௌதம். அவளுக்கு வெறும் கோபமா இருந்தா அது சீக்கிரம் ஆறியிருக்கும். நீ அவளை அடிச்சதைக் கூட அவ மன்னிச்சிருப்பா. ஆனா அவளை நீ நம்பலை என்று சொன்னதுதான் அவளை அதிகமா காயப்படுத்தியிருச்சு என நிதானமாக சொன்னான். அந்த நேரத்தில் வாயிலே அப்படி வார்த்தை வந்திருச்சுடா. ஆனா நான் சொன்னது பொய்யில்லை. இப்பவும் உன்னை முழுசா நம்பறேன் என உறுதியாக சொன்னான் கௌதம். தாங்க்ஸ்டா. ஷாலினியோட நிலைமையும் ரொம்ப பாவம்தான். உயிருக்கு உயிரா பழகின தோழியும் செத்துப்போய் காதலனையும் பிரிஞ்சு அவசைப்படறா என நெகிழ்ச்சியாக சொன்னான் கதிர். நீ எதுக்கு ஃபீல் பண்ணரே? உன்னை அந்த தேவும் புரிஞ்சுக்கலை, ஷாலினியும் புரிஞ்சுக்கலை. எனக்கு அதுதான் பெரிய வருத்தமா இருக்கு என கம்மிய குரலில் சொன்னான் கௌதம். கௌதம், அவங்களை நீதான் தப்பா புரிஞ்சிட்டிருக்கே என்ற கதிரை கேள்வியாகப் பார்த்தான். நீ சொன்னா மாதிரி 2 பேருக்குமே கோபம் 2 மாசமோ 3 மாசமோ இருந்திருக்கும். அதுக்குப் பிறகு கண்டிப்பா அவங்க யோசிச்சுப் பார்த்திருப்பாங்க. வெளியே காண்பிக்கலைனாலும் அவங்க மனசுக்கு உண்மையான காரணம் தெரிஞ்சிருக்கும் என்றான் கதிர். அப்போ என் நம்ம கூட வந்து நார்மலாக அவங்க பேசலை. எப்பவும் ஏன் சண்டை போடறாங்க என கேட்டான் கௌதம். கோபத்தில் 2 பேரும் வேகமாக மரத்தோட உச்சாணி கொம்பில் போய் ஏறி உட்கார்ந்துட்டாங்க. இப்போ இறங்கத் தெரியலை என சிரித்தான். வேகமாக ஏறினவங்களுக்கு இறங்கத் தெரியாதா என நக்கலாக கேட்டான். கீழே இறங்கத் தெரியலை, அதுதான் உண்மை. மேலே ஏறின பிறகுதான் அத்தனை உயரத்தில் ஏறியிருக்கோம் என்பதே அவங்களுக்குத் தெரிஞ்சிருக்கு. இப்போ கீழே இறங்கவே பயமாயிருக்கு என்றான் கதிர். இப்போ அவங்களுக்கு இறங்கத் தெரியலையா, இறங்க முடியலையா என கேட்டான் கௌதம். 2மேதான். எங்கே கீழே இறங்கினா அவங்க நிலைமை முன்னாடி இருந்ததை விட மோசமாயிடுமோன்னு பயப்படறாங்க. அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையும் கவனிப்பும் கிடைக்காது என்றும் நினைக்கிறாங்க என்றான். அப்போ இதுக்கு என்னதான் முடிவு கதிர் என ஆயாசமாகக் கேட்டான் கௌதம். தெரியலை, காலம்தான் சரியான பதிலை சொல்லணும். எப்படி ஏதோ ஒரு நிகழ்வால் மேலே ஏறினாங்களோ அதே மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்து கண்டிப்பா கீழே இறங்குவாங்க. மரத்தை உலுக்கினா பயத்திலே அவங்களோட கோபம், தயக்கம், ஈகோ எல்லாத்தையும் விட்டு கீழே இறங்குவாங்க என அழுத்தமாக சொன்னான் கதிர். அப்போ சீக்கிரமே கீழே இறங்கிடுவாங்களா கதிர் என ஏக்கமாக கேட்டான் கௌதம். கௌதம், நம்மை விட அவங்கத்தான் பழையபடி மாறணும் என்று அதிகமா விரும்பறாங்க. இன்னும் கேட்டா ஒவ்வொரு நாளும் அப்படி நடக்காதான்னு உள்மனசில் ஏங்கிட்டிருக்காங்க. அவங்க 2 பேரும் நம்மை வெறுக்கவே இல்லைடா. அவங்களுக்கு இருக்கிற அரிசுக்கும் திறமைக்கும் வேற கம்பெனியிலோ வேற நாட்டிலோ ஈஸியா வேலை கிடைக்கும். ஆனா 2 பேருமே போகாம இங்கேயே இருக்காங்க. நம்மை விட அதிகமா இந்த கம்பெனிக்காக உழைக்கிறாங்க. 3 வருஷத்திற்கு முன்னாடி நமக்கிருந்த நட்பு அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் கூட மாறலை என ஆழ்ந்த குரலில் சொன்னான் கதிர். ஆனா இதிலே எனக்கு ஒண்ணுதான் புரியலை கௌதம். நானும் பலவிதத்தில் யோசிச்சுப் பார்த்துட்டேன். அதுக்கு சரியான பதில்தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது என கடலில் சென்ற படகை பார்த்தான் கதிர். என்னடா என கேட்டான் கௌதம். அஷ்மிதா போன் செஞ்சு பிரித்திக்கிட்டே நாங்க பொண்ணு பார்க்க வருவதைப் பத்தி சொல்லியிருக்கா. ஆனா அவளுக்கு தேவுக்காகத்தான் பிரித்தியை பொண்ணு கேட்கப் போறோம் என்று தெரியாது. பாட்டி அதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடிதான் எனக்காக மாமா வீட்டில் போய் பிரித்தியை பொண்ணு கேட்டு வந்தாங்க. அதனால அவ இயல்பா எனக்காக பொண்ணு கேட்கிறதா நினைச்சு அப்படி சொல்லியிருக்கா என்றான் கதிர். இப்போ அதுக்கு என்ன என கேட்டான் கௌதம். அவ அப்படி போன் செஞ்சதாலதான்
பிரீத்தி வேகமாக வந்து விபத்து நடந்துருச்சு. ஆனா அவ அதை தெரிஞ்சு செய்யலை. அதை நினைச்சு அவ அழாத நாளே இல்லை. மாமாவும் அத்தையுமே அஷ்மி சின்ன பொண்ணு தெரியாம தப்பு செஞ்சுட்டதா நினைக்கிறாங்க என நிறுத்தினான். தேவ் அந்த விபத்துக்குப் பிறகு எங்க வீட்டுக்கு வருவதைக் குறைச்சிட்டான். நான் இல்லாத நேரத்தில் வந்து பாட்டியையும் அப்பாவையும் பார்த்துட்டுப் போயிருவான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருந்தா மாமா வீட்டுக்குப் போயிடுவான். அத்தையும் மாமாவும் அவனை இப்போ தன் பையனா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அஷ்மிதாவோட பேசறதை அவன் சுத்தமா நிறுத்திட்டான் என கவலையாக சொன்னான். பிரித்து இறந்து போறதுக்கு முன்னாடி வரை தேவ்தான் அஷ்மிக்கு மாத் சொல்லிக் கொடுப்பான். அவளைக் கொண்டு போய் காலேஜில் விடுவான். பாட்டி கூட தேவிடம் அஷ்மி சின்ன பொண்ணு தெரியாம செஞ்சிட்டா, அவளை மன்னிச்சிரு என்று சொல்லியிருக்காங்க. மத்த விஷயத்தில் எல்லாம் பாட்டியோ அப்பாவோ சொன்னா கேட்கிறவன் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் பிடிவாதமா இருக்கான் என செலுத்த குரலில் சொன்னான். கௌதமின் மனதில் 3 வருடங்களுக்கு முன்பு ஹோட்டலுக்கு தேவுடன் சாப்பிட செல்லும்போது அஷ்மிதாவின் போன் காலை அவன் துண்டித்தது நினைவில் வந்து போனது. எனக்கு அது மட்டும் காரணமில்லைன்னு தோணுது. ஆனா சரியா தெரியலை என தோளை குலுக்கிய கௌதம், ஷாலு அஷ்மிதாவோட பேசறாளா என கேட்டான். அவளும் இப்போ வீட்டுக்கு வரதில்லை. முன்னெல்லாம் அவ வரும்போது மாடி ரூமில் அஷ்மிதாவோட உட்கார்ந்து மணிகணக்கா பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ பார்த்தா சும்மா ஹாய் ஹலோ என்று மட்டும் பேசறாங்க என்றான் கதிர். சரிவிடு, இது எத்தனை நேரம் பேசினாலும் தீராத விஷயம். எனக்கு பசிக்குதுடா, எங்கேயாவது சாப்பிட்டுப் போலாம். எனக்கு நேரம் நல்லாயிருந்தா இன்னிக்கு என் ஸ்வீட்டியோட டின்னர் சாப்பிட்டிருப்பேன் என பெருமூச்சு விட்டபடி எழுந்தான் கௌதம். அவனுடன் எழுந்த கதிர், இப்போ என்னடா சொல்ல வரே? எங்கூட டின்னர் சாப்பிடறது உன் கெட்ட நேரமா என கைகளை விரித்துக் கேட்டான். கதிர், ஐ லைக் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். ஷார்ப்பா இருக்கேடா என சிரித்துவிட்டு முன்னால் நடந்தான் கௌதம். எனக்கு புரியற மாதிரி சொல்லுடா என அதே இடத்தில் நின்றான். ஆங்கன், என் தலையெழுத்து, இன்னிக்கு உங்கூட டின்னர் சாப்பிட வேண்டியிருக்கு. எனக்குப் பசிக்குது, சீக்கிரம் வந்து தொலைடா என்றவனை பின்னாலிருந்து கழுத்தை தன் 2 கைகளாலும் நெருக்கினான் கதிர். டேய் விடு என அவன் கைகளை வலுக்கட்டாயமாக பிரித்தெடுத்த கௌதம், நான் இப்போ என்னடா தப்பா சொன்னேன் என மூச்சு வாங்க கேட்டான். எங்கூட வருவது கெட்ட நேரம்னு ஏன் சொன்னே என இடுப்பில் கை வைத்து நின்றான் கதிர். என் ஷாலம்மாவோட போயிருந்தா எனக்கு கிஸ் கொடுத்திருப்பா. ஆனா நீ என்னோட கழுத்தை நெரிச்சுக் கொல்ல பார்க்கிறே, அப்போ கெட்ட நேரம்தானே என பாவமாக முகத்தை வைத்துக் கொண்ட கௌதமின் முதுகில் வேகமாக ஒரு குத்துக் குத்தினான் கதிர். 3 வாரங்களாக நடந்த ட்ரைனிங் இன்றுடன் முடிவடையும் என்று நேற்றே சொல்லியிருந்தனர். கீர்த்தியுடன் புதிதாக வேலைக்குச் சேர்ந்த 10 பேருக்கும் ஒன்றாகவே ட்ரைனிங் நடத்தினர். அந்த வகுப்பில் பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் கல்லூரி நாட்களுக்கே சென்ற உணர்வு ஏற்பட்டது. சந்திரகுமாருடன் கீழே உணவகத்தில் காப்பி குடித்துவிட்டு அனைவரும் ஒன்றாக ட்ரைனிங் நடக்கும் தளத்திற்கு வந்தனர். சந்திரகுமார் எதிரே வந்த இருவருடன் நின்று பேசினார். இவர்கள் அனைவரும் முன்னே செல்லாமல் தயங்கி நின்றனர். அவர் பேசிவிட்டு முன்னால் செல்ல இவர்களும் அவரைப் பின்தொடர்ந்தனர். அவர் பேசிய இருவரில் கீர்த்திக்கு கதிரை தெரிந்திருந்தது. இன்னொருவனை அடையாளம் தெரியவில்லை. அவளைத் தாண்டி செல்லும்போது கதிர் அவளைப் பார்த்து நட்பாக புன்னகைத்தான். அவனைப் பார்த்ததும் மனதில் மெல்லியதாய் ஒரு இனிமையான படபடப்பு தோன்றுவதை உணர்ந்தாள் கீர்த்தி. மென்மையாக முகத்தில் விரிந்த புன்னகையுடன் அவனைப் பார்த்து இயல்பாய் சிரித்தாள். சிறிது தூரம் சென்றதும் திரும்பிய சந்திரகுமார், அவர்தான் நம்ம சியு என்றார். கதிருடன் பேசிக்கொண்டே சென்ற கௌதம்மை ஆர்வமுடன் பார்த்தாள் கீர்த்தி. கதிருக்கு சியு மிகவும் நெருக்கமானவர் போலிருக்கிறது என நினைத்தபடி வகுப்பிற்கு சென்றாள். அன்று ட்ரைனிங் எடுக்க மனிதவள மேம்பாட்டுத் துறையிலிருந்து பத்மஜா வந்திருந்தாள். அந்த கம்பெனியின் வளர்ச்சி, 3 ஆண்டு திட்டம், தொலைநோக்கு பார்வை, குறிக்கோள், நிதிநிலைமை என அனைத்தையும் பற்றி விரிவாக புரொஜெக்டில் படம் போட்டுக் காட்டி பேசினாள். பத்மஜா சொன்னதில் பாதி புரிந்த மாதிரியும் புரியாத மாதிரியும் இருந்தது. எதற்காக இதையெல்லாம் போட்டுக் காட்டுகிறார்கள் என்றும் புரியவில்லை. அடுத்து இந்த கம்பெனியின் நிர்வாகம் பற்றியும் மேலாண்மை முறை பற்றியும் பேசினாள். கம்பெனி 5 பேரால் தொடங்கப்பட்டது என்றும் அதில் ஒருவர் இப்போது உயிருடன் இல்லை என்றும் சொன்னவள் அவளின் போட்டோவை புரொஜெக்டரில் ஒளிரவிட்டாள். கண்களில் துடிப்புடன் இருந்த அந்த பெண்ணை பார்த்ததும் கீர்த்திக்கு கண்கள் துடித்து மனதை ஏதோ செய்தது. அடுத்து ட்ரைனிங்கின் முதல் நாள் வந்த பெண்ணின் போட்டோவை காட்டினர். அவள் பெயர் ஷாலினி என்றும் மனிதவளம்
மற்றும் தரக்கட்டுப்பாடு துறைகளின் தலைவர் என்றாள். அடுத்து விழுந்த படத்தில் இருந்த நபரைப் பார்த்து சற்றே திகைப்படைந்தாள். அந்த நபர் தேவ் நாராயணன். அவர்தான் லீட் ப்ராடக்ட் டிசைனர் மற்றும் ஆபரேஷன்ஸ் தலைவர் என்று சொன்னாள். அன்று அவளிடம் சற்றும் யோசித்து, அவன் ப்ராடக்ட் டிசைனர் என்று சொன்னது நினைவில் வந்து போனது. முகத்தில் அவனது புத்திசாலித்தனதை நினைத்து புன்னகை படர்ந்தது. அடுத்து கதிருடன் சென்றவனின் படம் ஒளிர்ந்தது. கவுதம் என்று பெயரை சொன்ன பத்மஜா விற்பனைத் துறையின் தலைவர் என சொன்னாள். சந்திரகுமார் அவனை சியு என்று சொன்னாரே என யோசித்தாள் கீர்த்தி. அடுத்து திரையில் ஒளிர்ந்த படத்தில் இருந்தவன் சியு என்று பத்மஜா சொன்னதும் கீர்த்தி அதிர்ச்சி அடைந்தாள்.